ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற காரியம் தயவு செய்து விழுந்து போயிடாத, எச்சரிக்கையாரு. எந்த நபரையும் பார்த்து விழுந்து போகாதே. சபைக்கு நீ வருகிறது விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கதான் சபையில கொண்டு சேர்த்திருக்கிறாரு. நீ விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆனா நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க, நான் விழுந்ததுக்கு காரணம் சில ஆவியினுடைய கிரிய, பிசாசு என்னை கீழே தள்ளிடுச்சு, பிசாசுனுடைய போராட்டம் தான் என்னை கீழே தள்ளிடுச்சு, பிசாசு தான் என்னை இப்படி அப்பப்போ அடிக்கடிக்கு என்னை தள்ளிக்கிட்டே இருக்கு. செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பழகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நான் நல்லா தான் நினைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமையில ரொம்ப தீர்மானத்தோடு நான் வீட்டுக்கு போகிறேன். இனி கோவப்படக்கூடாது, இனி எரிச்சல் அடையக்கூடாது, இனி பொறாமப்படக்கூடாது, இனி யாரையும் குற்றப்படுத்தக்கூடாது, யாரையும் பின்னாடி பேசக்கூடாது, யாரையும் குறை சொல்லக்கூடாது. இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். ஆனாலும் இந்த பிசாசு என்ன அப்பப்போ ஏவி 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 நான் என்ன பண்ணிடுறேன், விழுந்து போயிருவேன். ஹல்லேலூயா. பரவாயில்ல, நீங்க யாருமே விழல, நான் விழுந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், இனி விழாதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிரு. ஹல்லேலூயா, நீ எச்சரிக்கையாயிரு.